அனைவருக்கும் வணக்கம். மேற்குவங்க தலைநகர் கொல்கட்டாவில் ஆர்ஜி கார் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை செயல்படுது. இந்த மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை 2ஆம் ஆண்டு படித்து வந்த பெண் பயிற்சி டாக்டர் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நிகழ்வு இந்தியா முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதற்கு கண்டனம் தெரிவித்து இந்தியா முழுவதும் அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் மகளிர் ஆணையமும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. கண்டனம் தெரிவித்தவங்க உடனடியாக குற்றவாளியை கைது பண்ணுங்க, அவங்க என்கவுண்டர் பண்ணுங்க, அவங்க ஆண் உறுப்பை கட் பண்ணுங்கன்னு சொல்லி எக்கச்சக்கமாக ஆக்ரோஷமாக பேசியிருக்காங்க. இந்த ஆக்ரோஷம் எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 1 வாரமோ 2 வாரமோ தான் இருக்கும். அதுக்கு பிறகு வேறு செய்தி, வேறு பரபரப்பு வந்துடும். மக்கள் இதை மறந்துடுவாங்க. ஆனால் இழப்பு அந்த பெண் டாக்டர் குடும்பத்துக்கு தான், அவங்க அப்பாவுக்கு தான், அவங்க அம்மாவுக்கு தான். இந்த மக்கள் மறந்துடுவாங்க. மறதி தேசிய வியாதின்னு சொன்ன மாதிரி மக்கள் வேற பக்கம் கவனத்தை செலுத்திடுவாங்க. வேற என்ன ஆரவாரமாக போதோ அதில் கவனத்தை செலுத்திடுவாங்க. அரசும் இது ஒரு சம்பிரதாயமான வழக்காக மாற்றி வழக்கு நடக்குப்பா, கேஸ் நடக்குப்பா, காவல்துறை விசாரணை போகுதுப்பா அப்படின்னு அப்படி நாட்கள் போயிட்டு இருக்கும். அந்த குடும்பம் மட்டும் தான் பரிதவிக்கும். இதே போல் டெல்லியில் நடந்திருக்கு, ஊபியில் நடந்திருக்கு. என் தமிழகத்திலும் ஒரு சின்ன குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அந்த கைது பண்ண குற்றவாளிகள் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இதுவரை வந்ததா இல்லை. 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு கொல்கத்தா நிகழ்வுகள் குற்றவாளிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது, 3 ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டதுன்னு செய்தி வரும். அவனும் இரட்டை ஆயிலோ 3 ஆயிலோ சுகமாக ஜெயிலில் உட்காந்து நல்லா மீன் சிக்கன் எல்லாம் கொடுக்காங்க, சாப்பிட்டு செத்தே போயிடுவான். இந்த மாதிரி தவறு பண்ணுற நாய்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா, நடு ரோட்டில் வச்சு உடனடியாக விசாரணை பண்ணி நடு ரோட்டில் வச்சு ஒரு காலையும் ஒரு கையையும் எடுத்து போட்டுட்டா நாய் திடமாக கிடக்கும். அப்படி கொடுத்தாதான் வருங்கால தலைமுறையாக பயப்படுவான். நம்ம பாலியல் பலாத்காரமோ இல்லை ஒரு பெண்ணை சீண்டினாவோ காலம் ஃபுல்லாக ஜடமாக தான் கிடக்கணும், வாழ்க்கை போயிடும் அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்க கட்டமைப்பில் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்பட்டா வருங்கால தலைமுறையும் இதே மாதிரி ஊதாரியாலையக்கூடிய ஒரு நாய் ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்ணா அவர் பண்ணார்லாம் 6 வருஷம் கழிச்சு தான் தீர்ப்பே வந்தது, அதுக்கு தெரியும் சொகுசாக வாழ்ந்தாரு, ஜெயிலில் போயும் வாழ்ந்தாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலை தான் உருவாகும். சட்டத்திட்டம் கடுமையானதான் தவறுகள் குறையும் அப்படின்னு சொன்ன மாதிரி இவன் பாலியல் பலாத்காரம் செய்த நாய்கள்லாம் பயங்கரமான தண்டனை கொடுக்கணும். இந்த 1 வார காலம் மக்கள் எல்லாம் ஆக்ரோஷமா இருப்பான், அதுக்குள்ள மறந்துடுவான். ஆனா இவ்வளவு இந்தியாவே கொதிச்சிருக்கு இந்த நிகழ்வு நடந்து. ஆனா கொல்கத்தா காவல்துறை மிகவும் இந்த நிகழ்வுல மிகவும் கவனக்குறைவா இருக்குன்னு ஹைகோர்ட்டே கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இல்லைன்னா அந்த மேற்குவங்கத்தை ஆளக்கூடிய முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு வேண்டப்பட்டவங்க தான் இதை செஞ்சாங்களான்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா அந்த பெண் மருத்துவருக்கு மரணத்துக்கு நீதி கேட்டு அந்த கல்லூரியில் படித்த மருத்துவ மாணவர்களும் அந்த கல்லூரி ஊழியர்களும் ஒரு அமைதி பேரணி மருத்துவமனை நோக்கி போயிருக்காங்க. இந்த பேரணி நடந்துட்டு இருக்கும்போது சமூக விரோத கும்பல் அப்படிங்காங்க. இன்னையா சமூக விரோத கும்பல் 7000 பேர் பேரணி போயிருக்கான். சமூக விரோதிகள் உள்ள புகுந்தாங்களாம், மருத்துவமனை அடிச்சு நொறுக்குனாங்களாம், அவசர சிகிச்சை பிரிவை நொறுக்குனாங்களாம், நர்சிங் மையத்தை நொறுக்குனாங்களாம், மருந்தறைகள்லாம் சேதப்படுத்தினாங்களாம், கண்காணிப்பு கேமராலாம் உடைச்சிட்டாங்களாம். ஒரு அமைதி பேரணி 7000 பேர் பேரணி போயிட்டு இருக்கான். காவல்துறை அவங்களுக்கு காவல் கொடுக்கு, காவல்துறையும் தாக்கிட்டு உள்ள போய் இந்த மர்ம கும்பல் அடிச்சு உடைச்சிருக்காங்க. நீதிபதி கேள்வி கேட்காங்க, நீ என்னையா ஒரு பெரிய மாநிலத்தில் உளவுத்துறை இருக்கு, ஒரு பேரணி நடக்கும்போது உள்ள சமூகங்கள் வருவாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு காவல்துறை இருக்க, ஒரு உளவுத்துறை இருக்க, எதுக்கு காவல்துறை இல்ல சட்ட ஒழுங்கு இங்க ஆட்சி இங்க நடக்கு, பேசாம இந்த ஆட்சியை கிடைச்சிடலாமான்னு சொல்லி ஹைகோர்ட் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. எவ்வளவு பெரிய கேவலம்! இந்தியாவே பதறுது, கவலை கொள்ளுது. ஐயோ பெண் மருத்துவரை இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு ஒரு குடும்பம் பருதி வச்சு நிக்கி. ஆனா ஆளக்கூடிய மாநிலத்தை பாருங்க, அதுவும் முதல்வர் ஒரு பெண் முதல்வர். அந்த பெண் முதல்வருக்கு அக்கறை இல்லையா? ஏன் பாரதிய ஜனதாவை எதிர்க்கவே, மோடி எதிர்க்க மட்டுமே முழு நேர தொழிலா பண்ணா உங்களுக்கு மாநிலத்து மேல எப்படி அக்கறை வரும்? இங்க மத்திய அரசு கூட எதிர்த்து அரசியல் பண்ணுங்க, அவங்கள தாக்குங்க, உருளுங்க, என்னன்னாலும் செய்யுங்க. உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் ஒரு உயிர் போயிருக்கு, அந்த உயிருக்கு ஆதரவா ஒரு பேரணி நடத்தான், அது கூட உரிமை இல்லையா? இதுதான் இப்படி இருக்குன்னா அந்த கொல்கத்தா நிகழ்வுக்கு ஒட்டுமொத்த ஊடகமும் எல்லாமே ஆதரவு அளிக்காங்க. சந்தோஷமான விஷயம் தான். இதே போல நம்ம தமிழ்நாட்டிலையும் யூடியூப் நடத்த மதன் கௌரியா இருக்கட்டும், ராஜ்மோகனா இருக்கட்டும், கொல்கத்தா நிகழ்வுக்கு ஒரு 3 வீடியோ போட்டாங்க. என்ன நடந்தது, எப்படி இருந்தது, அந்த பெண் எப்படி பாதிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு நீதி வேணும்னு. சந்தோஷமான விஷயம் தான். அதே போல் தமிழ்நாட்டிலையும் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கும் நீங்க கொஞ்சம் கவனத்தை செலுத்தினா நல்லா இருக்கும். தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு இளம் மண்ண மது போதையில
காவிதாசன் என்ற நபரும் அவரோட நண்பர்கள் 3 பேரும் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. இதுக்கு பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இந்த செய்தி இதோட எப்படி நிப்பாட்டிட்டாங்க. பாலியல் வன்கொடுமை தஞ்சாவூர்ல ஒரத்தநாடுங்க பகுதியில் நடந்திருக்கு, அப்படி நிப்பாட்டாங்க. அதுக்கு மேல நம்ம தமிழகத்துல தொலைக்காட்சிகள் ஒரு விவாதமோ எதுவுமே இல்லை. செய்தித்தாள்கள்ல பெரிய அளவுல செய்தி வருமானு பார்த்தா எதுவுமே இல்லை. சின்ன அளவுல பெட்டி செய்தியில போட்டு முடிச்சுட்டாங்க. இதுவும் பெண் தானே. இந்த பெண்ணுக்கு நீதி யார் வாங்கி கொடுப்பது? 4 பேரு மது போதையினால ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. மதன் கௌரி, ராஜ்மோகன் இவங்கெல்லாம் இதை பத்தி ஒரு வீடியோ போடுங்களேன். தஞ்சாவூர்ல ஒரத்தநாடுல ஒரு குக்கிராமத்துல பிறந்த பெண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு. அந்த பெண் என்ன படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களோட வாழ்வாதாரம் என்ன, அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, இதை பத்தி யாராவது ஒரு வீடியோ போடுவாங்கன்னு பார்த்தா போடுறதா இல்லை செய்தி சேகரிச்சு. ஏன் போடல? ஏன் இது இந்த மாதிரி செய்தி போட்டா வியூஸ் வரான்னு போடலையா? இல்லைன்னா தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வை நம்ம யூடியூப்ல பேசினோம்னா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மாநில அரசு நம்மளை ஏதாவது நடவடிக்கைகளை சிக்க வச்சிருன்னு போடலையா என்னன்னு தெரியல. சாட்டை துரைமுருகனாவது இதை பத்தி பேசுவாருன்னு பார்த்தா அவரும் போடல. ஏன்னா அவர் பாவம், அவரை இப்போ 3-4 டைமா ஜெயிலில் ஒரு பாட்டு படிச்சக்காக போட்டு படாபடப்படுத்திட்டாங்க. நம்மளுக்கு ஏன் வம்புன்னு போடலையா என்னன்னு தெரியல. பெண்ணுக்கு எங்க பாலியல் வன்கொடுமை நடந்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடிய ஒன்றுதான். தயவு செய்து இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் வியூஸ் அதிகமா போகாது. இருந்தாலும் மதன் கௌரி ஆச்சு, ராஜ்மோகன் இந்த மாதிரி பெரிய பெரிய யூடியூப்லாம் இந்த இதையும் ஒரு நியூஸா போடுங்க. நீங்க அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கணும். தஞ்சாவூர்ல ஒரத்தநாடுல இந்த பெண்ணுக்கு நடந்திருக்க, இந்த பெண்ணு கிராமத்துல இருந்திருக்காங்க, அவங்களோட குடும்ப சூழ்நிலை என்ன, பாதிக்கப்பட்டிருக்காங்களே, அந்த பாதிப்புல இருந்து மீண்டுட்டாங்களா, அவங்களுக்கு என்ன உதவி வேணும், அதெல்லாம் சேகரிச்சு ஒரு வீடியோவா போடுங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். அதனால அரசுக்கு ஒரு கவன ஈர்ப்பு ஏற்படும். அந்த பெண்ணுக்கு ஏதாவது உதவி, மருத்துவ உதவி பண்ணுவாங்க, ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இது மூடி மறைக்க பார்க்காதுங்க. இது உங்க குடும்பத்துல நடக்கலாம், யாருக்குனாலும் நடக்கலாம். அந்த இழப்பீடு வரும்போது தான் தெரியும். இன்னைக்கு நியூஸ்ல பார்க்கும்போது ஆஹா ஓன்னு நானும் குரல் கொடுக்கேன் அப்படின்னா ஆக்ரோஷமா குரல் கொடுக்கலாம். நீ 2 நாள்ல 3 நாள்ல உன் வேலையை பார்க்க போயிருவேன். அந்த இழப்பீடு அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான். அது மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் யூடியூப்ல நீங்க கொஞ்சம் பேசுங்க, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கட்டு.